ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் 5ஆம் நாள் மாயனை. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோதா குணானுபவ விஷயம் சூடிக் கொடுத்தவள் தொல்லருள் என்பது. ஆண்டாள் சூடிக் கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார் என்றெல்லாம் பெயர் பெற்றவர். இவர் எதற்காக இந்த வைபவங்களை செய்தார்? தான் சூடிய மாலையை களைந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி பாடு கொடுக்கிறார், திருப்பாவை பாடுகிறார். இதெல்லாம் எதற்காக நாச்சியார் செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. தன்னுடைய பக்தி பாவத்தையும் தன்னுடைய சிருங்கார பாவத்தையும் வெளிப்படுத்துவதற்காக ஆண்டாள் இப்படி அவதாரம் பண்ணி கண்ணனிடம் தான் சூடி கொடுத்த மாலையை கண்ணனுக்கு கொடுக்கிறார், அதாவது பெருமாளுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் பூமாதேவி நாச்சியார் தானே ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கார். பூமாதேவி நாச்சியாருக்கு பெருமாளிடம் அளவற்ற ஒரு பிரேமபாவம் உண்டு அப்படிங்கிறது பிரசித்தம். அதுவும் ஸ்ரீ வராக அவதாரத்திலே ரொம்ப ரொம்ப பிரசித்தம். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். பார்வண்ண மடமங்கை பத்தராம், அதாவது பூமாதேவி நாச்சியாருக்கு பெருமாள் கிட்ட பிரேமம் இருக்கட்டும், பெருமாளுக்கு இவர்கிட்ட அதிகமான பிரேமம். இவருடைய பக்தர் மாதிரி இருக்காராம் பெருமாள். பித்தர், பத்தராகவும் பித்தராகவும் பெருமாள் இருக்கார். அந்தளவு இவர்களுடைய பிரேமம் வெளிப்பட்டது ஸ்ரீ வராக அவதாரத்திலே. என்ன கேட்டால், பூமாதேவி அப்படியே அந்த பூமிங்கிற உருவத்தில் இருக்க பூமாதேவி கடலுக்குள் அழுந்துட்டார். உடனே பெருமாள் அவரை எடுப்பதற்காக வராக அவதாரம் எடுத்தாலே பார்க்கலாம். அப்போ எவ்வளவு பிரேமம் இருக்கணும். யாராவது தன்னுடைய பிரியமான மனைவியானவள் கடலுக்குள்ளே விழுந்துட்டான்னா கரையில் நின்று கத்துவாளை தவிர யாரும் கடலுக்குள்ளே குதிக்க மாட்டான். ஆனால் பெருமாள் உடனே கடலுக்குள்ளே குதித்து பூமியை உத்தரணம் பண்ணார் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லை, அப்போவே வராக புராணங்களை எல்லாம் அருளி செய்தார். பூமாதேவி நமக்காக அதை தாம் கேட்டு வெளிப்படுத்தினார். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இவர்களுடைய அந்த சிங்கார பாவம் முதலானதும் சிங்கார பக்தி பாவம் இதெல்லாம் முன்னாடியே பிரசித்தம்தான். இப்போ இதுக்கு மறுபடியும் ஆண்டாள் அவதாரம் பண்ணி இந்த வைபவத்தை செய்து காண்பிக்கிறார். அதுவும் பெருமாள் அவதாரம் பண்ணச்ச ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் அவதாரம் பண்ணுவாள். பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்ணச்ச ஸ்ரீதேவி நாச்சியார் ருக்மிணி பிராட்டியாராகவும் பூதேவி நாச்சியார் சத்யபாமா பிராட்டியாராகவும் அவதாரம் பண்ணார். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பெருமாள் அவதாரமே இல்லை. இப்போ திடீர்னு ஆண்டாள் அவதாரம் பண்ணுறார், சூடி கொடுக்கிறார், பாடி கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நமக்காக. அஸ்மா அதிரிஷாம் அப்படிங்கிறார் சுவாமி. நம்மளை போல இருப்பாளுக்கா எமக்காக அன்றோ இன்று இங்கு ஆண்டாள் அவதரித்தான்னு மனோகர மாமனிகளுடைய ஸ்ரீசுக்தி. அந்த மாதிரி பூமாதேவி நாச்சியார் பார்த்தாராம். வராக அவதாரத்தில் பெருமாள் சொன்னார். ஆனால் ஜனங்க நிறைய பேர் கேட்கலை. அவர் சரணாகதி பற்றி தான் சொல்லியிருக்கார். வராக பெருமாள் சர்ம ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஆனால் கலிகாலத்தில் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்காக ஆண்டாள் தாமே அவதாரம் பண்ணுறாராம். லௌகிக ரீதியில் பார்த்தோன்னா, ஒரு அம்மா அப்பா குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட அப்பா சொல்கிற, படவா நன்னா படிக்க மாட்டேங்கிற, நீ கணக்கு ஒழுங்காக போட மாட்டேங்கிற, நீ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணி கணக்கெல்லாம் ஒழுங்காக போட்டால் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த குழந்தைய கூப்பிட்டு, வாடா நம்ம கொஞ்சம் கணக்கு போடலாம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய உட்காந்து வச்சு 2 பேருமாக சேர்ந்து கணக்கு அபியாசம் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் அந்த அப்பா வந்தப்புறம் அம்மாவே சொல்ல, அது பாருங்க கணக்கெல்லாம் நன்னா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக பரிந்துரைப்பாள் அல்லவா. அப்போ அம்மா என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ஏன்னா அன்புக்கு வசப்பட்டு இருக்கு அப்படின்னாலே. அந்த மாதிரி வராக புராணத்தில் பெருமாள் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்கலை. அப்போ பூமாதேவி நாச்சியார் பார்த்தா, அஸ்மா அதிர்ஷாம் அபகிருத்தோ சிர தீட்சிதானாம். அபகாரம் பண்ணுறதே சங்கல்பமாக வச்சுருக்கோம், நல்லது செய்ய மாட்டோம். என்னென்ன சாஸ்திரத்தில் கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் செஞ்சு அபகாரம் பண்ணுறதையே ஒரு தீட்சா, அதுவே சங்கல்பம் பண்ணி அப்படியே இருக்கிற நம்ம திருத்தனங்கிறதுக்காக பெருமாள் பார்க்கற முடியல. அப்போ பூமாதேவி நாச்சியார் தானே அவதாரம் பண்ணி நம்மளையும் கூட்டுண்டு வையத்து வாழ்வீர்கள்
நாமும் நம் பாவைக்குன்னு நாமெல்லாம் ஒரு நோன்பு இருக்கலாம், திருப்பாவை நோன்பு இருக்கலாம் அப்படின்னு நம்மையும் கூட்டுண்டு தாமும் சேர்ந்து இருந்து திருப்பாவை நோன்பு அனுஷ்டித்து அதை பாசுரங்களில் கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் ஆனவுடனே நம்ம இப்போ ஓரளவு திருந்தி திருப்பாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பெருமாள் கிட்ட போய் சொல்கிறார், திருப்பாவையெல்லாம் சொல்கிறான் பாருங்கோ, அதனால் இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறார். அப்போ கிருத்தவ சிரதீட்சிதானாம், நம்ம பண்ண அபகாரத்தை பார்த்து பெருமாள் நம்மக்கிட்ட அனுகிரகமே பண்ண மாட்டார். ஆனால் திருப்பாவை சொல்கிறோங்கிற ஒரு காரணத்தினாலேயும் நாச்சியார் நமக்காக பரிந்துரைக்கிறார் அங்கிற காரணத்தினாலேயும் பெருமாள் ஏற்றுக்கிறார். நாச்சியார் பரிந்துரைத்தா ஏன் ஏற்றுக்கணும்னா, அதான் சூடி கொடுத்த நாச்சியார் ஆச்சே அப்படின்னு. தன்னுடைய மாலையை தான் சூடிய மாலையை கொடுத்து கண்ணனை கட்டி போட்டவராச்சே. அதனாலே சூடி கொடுத்து அவனை தன்மையப்படுத்தி பாடி கொடுத்து நம்மளையும் அரவணைத்து கொண்டு பெருமாளையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறாராம். அஸ்மாதிருஷாம் அபகிருதோ சிரதீட்சிதானாம் அன்னாய தேவி தயத்தே யதசௌ முகுந்தா. அபகாரம் பண்ணுற நமக்கு கூட பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கணும் பார்த்தார். அதுக்கு தான் இந்த ரெண்டையும் பண்ணார். தன் நிச்சிதம் நியமிதா தவ மௌலிதாம்னா தந்திரீனிநாத மதுரைஷ்ட கிராம் நிகும்பைஹி. பாடி கொடுத்தது நமக்காக, சூடி கொடுத்தது பகவானை தன்மையப்படுத்துவதற்காக, பாடி கொடுத்தது நம்மை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்காக. இப்படி நம்மை தன்னிடம் சேர்த்து கொண்டு நாமளும் திருப்பாவை பாடுறோமா, நேர அப்படியே பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாளையும் தன்மையப்படுத்தி கொட்டி சூடி கொடுத்து நம்ம பெருமாளையை நம்மைமாக சேர்த்து வைக்கக்கூடிய நிலையிலே நாச்சியார் இருக்கார். அதுக்காகவே இந்த அவதாரம், ஆண்டாள் அவதாரம், கண்ணன் அவதாரம் பண்ணாமல் இருக்கச்ச கூட ஆண்டாள் இங்கே அவதாரம் பண்ணது அஸ்மாதிருஷாம், நமக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு நினைக்கணும். நம்ம செய்ய வேண்டியது திருப்பாவை பாட வேண்டும், நம்மை சேர்த்து வைக்க வேண்டியது சூடி கொடுத்த நாச்சியார், அவர் செய்வார் என்பது இங்கே சாரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.